இப்படித்தான் வாசிப்பு இயக்கத்திற்குள்ளாக நான் போனேன். இப்படித்தான் பாரதியை வாசித்தேன், இப்படித்தான் ஷெல்லியை, இப்படித்தான் கீட்ஸை, இப்படித்தான் வேர்ட்ஸ்வர்த்தை, இப்படித்தான் நெல்லை ஜெயந்தாவுக்குள்ள நுழைந்ததெல்லாம் பிற்கால கட்டத்தில் தான். ஆனால் அவருடைய கவி நடை மிக அழகானதாக இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். அதாவது சில கவிதைகள் பல மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சங்க கவிதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கருங்கன் தாக்களை பெரும்புரிது உச்சன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளிமுதல் சேர்த்து ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சகுக்கும் சாரல் நாட சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட கவிதை. இந்த கவிதை எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிறது. நமக்கு புரியுமா? சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொருணை நெல்லை 9வது புத்தக திருவிழாவினுடைய முதல் நாள் நிகழ்ச்சியிலே முதல் பேச்சாளராக பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லையில்லா சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நெல்லை சீமையினுடைய மக்கள் எல்லோரும் போற்றி புகழக்கூடிய எங்கள் அன்புக்கு சொந்தக்காரர் வாலியினுடைய அணுக்க தொண்டராக திகழக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, மௌனங்களை மொழியாக்கும் கலை என்கிற தலைப்பிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய தூய சவேரியார் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் திருமதி விமலா அவர்களே, காவல்துறையினுடைய ஆணையாளர் முனைவர் மணிவண்ணன் ஐயா அவர்களே, காவல்துறை துணைத் தலைவர் திருநெல்வேலி சரகம் திரு சரவணன் IPS அவர்களே, காவல் கண்காணிப்பாளர் திருநெல்வேலி மாவட்டம் மருத்துவர் பிரசன்னகுமார் IPS அவர்களே, காவல் துணை ஆணையாளர் மேற்கு மருத்துவர் மதன் IPS அவர்களே, காவல் துணை ஆணையாளர் கிழக்கு வினோத் சாந்தாராம் அவர்களே, காவல் உதவி ஆணையாளர் திருநெல்வேலி சந்திப்பு திரு சரவணன் அவர்களே, மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பானுப்பிரியா அவர்களே, நன்றியுரை ஆற்ற காத்திருக்கின்ற காவல் உதவி ஆணையாளர் இளவரசன் அவர்களே, இந்த நிகழ்வை நேர் அலையாகவும் இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டு களித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வண்ணதாசன் அவர்கள் பேசி சென்ற பின்னால் அவர்கள் தொடங்கி வைத்த எழுத்து இயக்கத்தினுடைய அடுத்தடுத்த படிநிலைகளாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற வாசகர்களுக்கு இந்த வாசித்தல் என்பது ஒரு தவமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் தலைப்பு கேட்கும்போது நான் சொன்னேன், வாசிக்காத நாள் இப்புவியில் வசிக்காத நாள் என்று சொன்னேன். திருநெல்வேலி என்று சொன்னால் நம்முடைய பாரதி நல்லது ஒரு வீணை செய்தே இதை நலங்கிட பொழுதில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தியனை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று நல்லதோர் வீணையாக தமிழ்தாயால் மீட்டப்பட்ட மகாகவி பாரதி பிறந்த மண்ணிலே இன்றைக்கு வாசிப்பை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்ல வேண்டும். மதுரை திரவியம் தாயுமானார் இந்து மேல்நிலை பள்ளியில பாரதி படித்த நாற்றங்கால் என்கிற அந்த அறை இன்னும் அப்படி இருக்கிறது. 125 ஆண்டுகளுக்கு முன்னால் அது எப்படி இருந்ததோ அதே மாதிரியான தேக்கு பலகையோடும் அதே மாதிரியான ஷெல்லியினுடைய கவிதைகளோடும் தேடி சோரினதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி அவன் சொல்றான் இல்லையா, வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கம்பீரமாக பாரதி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மௌன சப்தம் இன்றைக்கும் அந்த அறையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாரதியாருடைய படம், அதுக்கு நேர ஷெல்லியினுடைய படம். திருநெல்வேலியில இருந்து கொண்டு ஷெல்லியை அவன் படித்தான். அதுவும் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு முகநூலும் இன்ஸ்டாகிராமும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கும் யூடியூபும் வந்ததுக்கு பின்னால் இன்னைக்கு உலகம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு சுருங்கி விட்டது. ஆனால் நண்பர்களே, எந்த வசதியும் இல்லாத ஒரு நிலையிலே
அவன் உலகத்தினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஷெல்லியை அவன் பார்க்கிறான், வேர்ட்ஸ்வர்த்தை பார்க்கிறான், பைரனை பார்க்கிறான், கீட்ஸை பார்க்கிறான், ஷேக்ஸ்பியரை பார்க்கிறான். நண்பர்களே, வாசிப்பு இயக்கத்தை நாம் தொடங்க வேண்டும் என்றால் பாரதியிடமிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்று சொல்லுவேன். ஏன்? அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மதுரை திரவியம் தாயுமானார் இந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது சீட்டுக்கவிகளை அவன் எழுதியிருக்கிறான். அது என்ன சீட்டுக்கவி? ஏதாவது ஒன்று வேண்டும் என்று ஒரு சின்ன பேப்பர்ல, ஒரு சின்ன காகிதத்தில் எழுதி அதை வகுப்பு முழுக்க அப்படியே அவன் சுற்ற வைப்பான். அது அப்படி போகும். கல்யாண்ஜி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் அந்த பேப்பர்ல அவருடைய எழுத்தை பார்த்தேன். அப்படி முத்து முத்தாக ஒரு ஓவியத்தை போன்று. அதனாலதான் சொன்னேன், இப்போதெல்லாம் யானையை கூட பார்த்து விட முடிகிறது, மண்புழுவை பார்த்து பல நாள் ஆகிவிட்டது என்கிற கல்யாண்ஜியினுடைய கவிதை. எனக்கு பாரதியில இருந்து அந்த வாசிப்பு இயக்கம் எனக்கு தொடங்குகிறது. தூய சவேரியார் மேல்நிலை பள்ளி, எங்களுக்கெல்லாம் அதுதான் ஆலமரம், அதுதான் போதிமரம். அங்க தமிழாசிரியர் என்னுடைய தந்தையார் வித்வான் சவுந்தரராசன் அவர்களுடைய மகன் தான். என்னுடைய தந்தையார் கொண்டு பள்ளியில சேர்த்து விட்டு அடுத்த நாள் கொண்டு சேர்த்த இடம் எது என்று கேட்டால் மாவட்ட மத்திய நூலகம், கரையாளர் நூலகம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த மாவட்ட மத்திய நூலகத்தில் போய் டோக்கன் போட்டு சேர்த்து விட்டு அங்க சிவசம்பு என்கிற ஒரு நூலகர் இருந்தார். அவர் கையில கொடுத்து, இவன் என்னுடைய மகன், இவனை சான்றோனாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று என்னுடைய தந்தையார் சொல்லிட்டு போயிட்டார். 13267 என்னுடைய டோக்கன் நம்பர். அந்த டோக்கன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறது என்றால் அந்த மாவட்ட மத்திய நூலகம் தான். அங்க சுப்பிரமணியன் என்கிற ஒரு நூலகர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 3 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போவேன். அடுத்த நாள் மதியம் சாப்பிட்டு விட்டு அந்த புத்தகங்களை திரும்ப கொடுப்பேன். அப்போ கேட்பார், தம்பி படிச்சுட்டு தான் வர்றியா அல்லது சும்மா கொண்டு வந்து கொடுக்குறியான்னு கேட்பார். இல்லையா, படிச்சுட்டு தான் வர்றேன். அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த 3 புத்தகத்திலிருந்து 3 கேள்விகள் கேட்பாரு சுப்பிரமணியன். கேட்டுட்டு 3 பதில சொன்ன உடனே 3 கடலை மிட்டாய் கொடுப்பார். நண்பர்களே, இப்படி ஒரு நூலகரால் தான் வாசிப்பு இயக்கம் என்னிடமிருந்து தொடங்கியது. இன்றைக்கு மாணவர் வாசகர் வட்டத்தை 10 ஆண்டுகளாக சதகத்துல்லா அப்பா கல்லூரியிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் மூல காரணம் என்னுடைய தந்தையார் சவுந்தரராசன் அவர்கள். சவேரியார் மேல்நிலை பள்ளியில ஒரு அழகான ஒரு நூலகம் உண்டு, மிக பழமையான நூல்கள் உண்டு. அதுவும் ரெவரண்ட் ஃபாதர்ஸ், அருட்தந்தையர்கள் உலகம் முழுக்க அவங்க டிராவல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அங்கே அவர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ இந்தோனேஷியா போனார்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சிறந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து நூலகத்திலே ஃபாதர் வைப்பாங்க. இப்படியாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எல்லாம் அந்த நூலகத்திலே தூங்கி கொண்டிருந்தன. அப்ப என்னுடைய தந்தையார் ஒரு வேலை பண்ணாங்க. என்ன வேலை அப்படின்னா, வாரத்தில் புதன்கிழமை அவருடைய வகுப்பு வரும். அந்த ஒரு நாள் வாசகர் நேரம் என்கிற ஒரு நேரத்தை அவர் ஒதுக்கினார். நாங்க வகுப்புல 65 பேர், 8th B. நேர போய் அந்த நூலகத்திலிருந்து புத்தகங்கள் எல்லாம் மானிட்டர்னு சொல்லுவோம், அந்த லீடரை வச்சு அந்த புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வர வச்சு அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. கொடுத்து முடிக்கும் போது 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளாக எந்த புத்தகம் கிடைக்கிறதோ அந்த புத்தகத்தினுடைய எத்தனை பக்கங்களை வாசிக்க முடியுமோ வாசிச்சிடணும். பெல் அடிச்சோன்னு அந்த புத்தகங்கள் மீண்டும் நூலகத்துக்கு போயிடும். அடுத்த நாள் வரும்போது எந்த புத்தகத்தை பற்றி நான் படித்தேனோ அந்த புத்தகம் பற்றி ஒரு பக்க அளவிலே தமிழிலே எழுதி கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா பெரம்ப வச்சு அப்பா நொறுக்கிடுவார். இப்படித்தான் வாசிப்பு இயக்கத்திற்குள்ளாக நான் போனேன். இப்படித்தான் பாரதியை வாசித்தேன், இப்படித்தான் ஷெல்லிய, இப்படித்தான் கீட்ஸை, இப்படித்தான் வேர்ட்ஸ்வர்த்தை, இப்படித்தான் நெல்லை ஜெயந்தாவுக்குள்ள நுழைந்ததெல்லாம் பிற்கால கட்டத்தில் தான். ஆனால் அவருடைய கவி நடை மிக அழகானதாக இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும். அதாவது சில கவிதைகள் பல மாதிரி இருக்கும். நீங்க சங்க கவிதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா,
கருங்கண் தாக்களை பெரும்புரிது உச்சன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளிமுதல் சேர்த்து ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சகுக்கும் சாரல் நாட சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட கவிதை. இந்த கவிதை எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிறது. நமக்கு புரியுமா என்று கேட்டால் நமக்கு புரியாது. உரையாசிரியர்கள் உதவி இல்லாமல், உவேசாவினுடைய உரை இல்லாமல் அந்த புத்தகத்தை நம்மால் வாசிக்க முடியாது. அடியார்க்கு நல்லாருடைய உரை இல்லாமல் சிலப்பதிகாரத்துக்குள்ளாக நம்மளால போக முடியாது. திருக்குறள் என்று சொன்னால் பரிமேலழகருடைய உரை இல்லாமல் திருக்குறளுக்குள்ளாக நம்மால் செல்ல முடியாது என்கிற நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு இணையம் அதை மாற்றி இருக்கிறது. ChatGPT அதை மாற்றி இருக்கிறது. நாளை மறுநாள் அந்தமான்ல போய் அந்தமான் தமிழ்ச்சங்கம் நடத்த இருக்கிற ஒரு பன்னாட்டு கருத்தரங்கிலே தமிழும் செயற்கை நுண்ணறிவும் என்கிற தலைப்பிலே நான் ஒரு பன்னாட்டு கட்டுரையை அங்கே வழங்க இருக்கிறேன். இது எங்கிருந்து தொடங்கியது என்றால் சவேரியார் மேல்நிலைப்பள்ளியினுடைய அந்த நூலகத்தில் இருந்து தொடங்கியது நண்பர்களே. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மத்திய நூலகம் மாதிரி ஒரு கடலை பார்க்க முடியாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என கூ என்று சொன்னாரே பாவேந்தர். அதற்கு சரியான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாவட்ட மத்திய நூலகம். கடல் அது. அந்த நூலகத்துக்குள்ள போய் தேட தேட நீங்கள் தேடாத பலவும் கிடைக்கும். அதுதான் சிறப்பு. ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குள்ள ஒரு வாளி விழுந்துருச்சு. பாதாள கரண்டியை போட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த வாளியை தேடும் போது இதற்கு முன்பாக தொலைத்து நாம் தேடாத பல பொருள்களையும் அந்த பாதாள கரண்டி எப்படி வெளியே கொண்டு வந்து தருமோ அதே வேலையை எது செய்யும் என்று சொன்னால் நூல்கள் செய்யும். ஜெயந்தாவை நான் புரிந்து கொண்டது நூல்களின் மூலமாக. எனக்கு பக்கத்திலே சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் வாழ்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டது விமலா அவர்களுடைய மொழிபெயர்ப்பை வைத்துக் கொண்டு. சவேரியார் கல்லூரியில் நான் படிக்கும்போது நாங்கள் படித்த புத்தகங்கள் எல்லாம் கிளாசிக்கலா இருக்கும். அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய பேராசிரியர் சிவசு அவர்கள். அதாவது ஒரு நல்ல வாசகன் நல்ல நூல்களை தேடி போவான். நிறைய தேன் எடுக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கும், பூக்கள் இருக்கும். அந்த தேனி என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மலரிலும் சென்று அமர்ந்து துளி துளியாக தேனை பருகி 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 அதை கொண்டு போய் தேன் அடையில சேர்த்து வைக்கும். நம்ம ஒரு தீவெட்டியை வச்சு அந்த தேனியை எல்லாம் விரட்டி விட்டு அழகா பிழிஞ்சு நம்ம பாட்டில வச்சு நம்ம குடிச்சிருவோம். ஒரு தேனியை போல நல்ல நூல்களை எல்லாம் தேடி தேடி நாங்கள் சென்றது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நூலகம் தூய சவேரியார் கல்லூரி நூலகம். கடல் அது. அங்கதான் பாம்பும் பிடாரனும் படித்தோம். வண்ண நிலவன் வண்ணதாசன் ரெண்டு பேரையும் போட்டு நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. வண்ணதாசன் எழுத்து நடை வேறு, வண்ண நிலவன் எழுத்து நடை வேறு. அவர் எழுதிய ரேணி செய்யர் தெரு. இன்னைக்கு நேரம் இல்லை எனக்கு விறுவிறுன்னு நான் அந்த புத்தகங்களை மட்டும்தான் சொல்ல முடியும், உள்ளுக்குள்ள போய் சொல்ல முடியாது. அந்த ரேணி செய்யர் தெருவை எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் வண்ண நிலவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் செய்திகநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு பாளையங்கோட்டையை, திருநெல்வேலியை, யதார்த்தத்தை தன்னுடைய எழுத்து உலகால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கடல் புறத்திலுடைய வண்ண நிலவன். அந்த வண்ண நிலவனை படித்து பல நாட்கள் நாங்கள் அழுதிருக்கிறோம். அதுல எஸ்ஸர், அதே மாதிரி சாணை பிடிப்பவன் பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் அவர். அந்த வண்ண நிலவனை எங்களுக்கு கற்றுத்தந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பேராசிரியர் சிவசு அவர்கள். இந்த இடத்துல அந்த மனிதரை நான் நினைவுபடுத்தவில்லை என்றால் நான் குற்றவாளியாக மாறி போய்விடுவேன். யாருன்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்கள். இந்த மேடையில அவர் இல்லாத மேடை, தண்ணி இல்லாத ஒரு குற்றாலம் மாதிரி எனக்கு தோன்றுகிறது. தண்ணியே இல்லை, ஆனால் குற்றாலம் இருக்குது. நாரும்புநாதன் அவர்கள் இந்த இடத்துல இருந்தார்னா இதுக்குள்ள அங்க ஓடி இங்க ஓடி அந்த நாரும்புநாதன் அவர்களோடு இறுதி நிகழ்வு, அவருடைய இறுதி நிகழ்வு முத்தமிழ் பள்ளியில நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கல்லூரியில எழுதக்கூடிய பிள்ளைங்க 75 பேரை தெரிவு செய்து அந்த 75 பேருக்கும் ஒரு 5 நாள் எழுத்து பயிற்சி முகாமை நாரும்புநாதன் அவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். அதுல ஒரு நாள் நெல்லை எழுத்தாளர்களை பற்றி நான் பேசினேன். வண்ண நிலவன்ல ஆரம்பிச்சு விக்ரமாதித்தன் நம்பி, கலாப்பிரியா, வண்ணதாசன். அந்த நாரும்புநாதன் இல்லாத ஒரு புத்தக திருவிழா சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது.
அந்த நாருமநாதனுடைய எழுத்துக்களை நம்ம படித்து பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக ஒரு டீ கடையில் உட்கார்ந்து நீங்க தேநீர் சாப்பிடும்போது ஒரு பிஸ்கட் அதில் முக்கி நீங்க சாப்பிடுவீங்க இல்லையா? யாராவது பார்ப்பாங்களேங்க, கூச்சம் எதுவுமே இல்லாம நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அப்படி ஒரு எழுத்து நடை நாருமநாதன் அவர்களுடைய நடை. வண்ணடலவனுடைய கடல் புறத்திலோ அல்லது பாம்பும் பிடாரனோ அல்லது ரேணி செய்யர் தெருவோ என்ன ஒரு வாசக அனுபவத்தை எனக்குள்ளாக உண்டாக்கியது என்று சொன்னால், எழுதப்படுகிற எல்லாம் எழுத்து அல்ல என்கிற ஒரு விஷயத்தை எனக்குள்ள உண்டாக்குனது எதுன்னு கேட்டீங்கன்னா வண்ணநிலவனுடைய அந்த எழுத்து தான். தங்கம் இருக்கிறது, 24 கேரட் இருக்கு, 22 கேரட் இருக்கு, 18 கேரட் இருக்கு, 10 கேரட் இருக்கு. அடை வைக்க போகும்போது தான் தெரியும் சரி தங்கமே கிடையாது, அவ்வளவும் செம்பும்பாரு. அது மாதிரியாக பல எழுத்துக்களை உயர்ந்த எழுத்துக்கள் என்று நாம் சிறு வயதிலே வாசிக்க தொடங்கி ஒரு காலகட்டத்தில் நின்று போயிருப்போம். அது அடிப்படையான விஷயம். முதல்ல என்னுடைய வாசிப்பு அனுபவம் என்பது ராஜேஷ்குமார்ல ஆரம்பிச்சது, விவேக் ரூபாலாவில் ஆரம்பிச்சது, அப்புறம் ராஜேந்திரகுமார், அப்புறம் சங்கர்லால் துப்பறிகிறார், அப்புறம் ராஜேந்திரகுமார், வரிசையா போய்கிட்டே இருக்கு. திடீர்னு 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரிக்குள்ளாக வந்த உடனே இன்னும் அந்த அருட்தந்தை சவேரியார் கல்லூரியில் இருக்கார், அருட்தந்தை இன்னாசிமுத்து அடிகளார். அவர் தான் எங்களுக்கு 92ல் பிரின்சிபலாக இருந்தவர். தினந்தோறும் நூலகத்துக்கு வந்துடுவார். லெபோ ஆடிட்டோரியத்துக்கு கீழே நூலகம், மிகப்பெரிய நூலகம். அந்த நூலகத்தில் தினந்தோறும் ஃபாதரை பார்க்கலாம். நாங்கள் அந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்துக் கொண்டிருப்போம். சோ தர்மனுடைய கதைகள், தமிழவனுடைய கதைகள், இதெல்லாம் படித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு என்ன படிக்கிறோம்னு ஃபாதர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தோளில் தட்டி கொடுத்து இன்னும் நல்லா வாசிக்கணும், இன்னும் நல்லா வாசிக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்டீங்கன்னா இரவு 7 மணிக்கு. அந்த நூலகம் காலையில 8 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை 12 மணி நேரம் அந்த நூலகமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த செல்பேசியினுடைய தொடுதிரையில் இருந்து இந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரே அலாவுதீன் கையில் இருக்கக்கூடிய அற்புத விளக்கு எது என்று கேட்டால் நூல்கள் மட்டும்தான். புத்தகங்களை நான் மேலிருந்து கீழாக வாசிக்கிறேன், அந்த புத்தகங்கள் கீழிருந்து மேலாக என்னை உயர்த்தி விடுகிறது. என்னுடைய 20வது வயதில் பாரத பிரதமருடைய சத்பவனா தேசிய விருதை நான் பெற்றேன் என்றால் காரணம் நூல்கள் தான். என்னுடைய 21வது வயதில் உலக தமிழ் மாநாட்டில் ஜெயலலிதா அவர்களிடம் நான் விருது பெற்றேன் என்று சொன்னால் புது கவிதைகளில் சமுதாய நோக்கு. காரணம் எதுன்னு கேட்டால் வாசிப்பு தான். அந்த வாசிப்பு ஒரு மனிதனை என்ன செய்யும் என்று கேட்டால், வாசிப்பு ஒரு மனிதனுடைய சட்டையை பிடிச்சு உழுப்பும். நீ வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல வாழ்க்கை. இதுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய சாப்டர் பள்ளியை பத்தி வண்ணதாசன் பட்டறைகள்னு ஒரு கதை எழுதியிருப்பார். நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க, பட்டறைகள். அந்த பள்ளியினுடைய வாசல்ல ஒரு கரும்புச்சாறு விற்கக்கூடியவன் தான் அந்த பட்டறைகளுடைய கதாநாயகன். திருநெல்வேலி டவுன்ல சந்திப்பிள்ளையார் கோயில் தெரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு சுடலை மாடன் கோயில் தெரு. அதுல ஒரு வீட்டில் 4 பேர் சூசைட் பண்ணிடுறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. பிணம் அடுக்கப்படுகிறது, வெள்ளை துணி வச்சு மூடி வச்சிருக்காங்க. வண்ணதாசன் இங்கிருந்து அங்கே நடக்கிறார், அவரால் தாங்கவே முடியல. கிருஷ்ணன் வைத்த வீடாக அந்த கதையை மாற்றுகிறார். இந்த இடத்திலிருந்து அந்த தெருவினுடைய கடைசிக்கு போறார். அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஊர்ல எல்லாரும் நம்மட்டு சிரிப்பு அந்த பெண்ணினுடைய கேரக்டரை, அவளுடைய ஒழுக்கத்தை எல்லாம் கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் பார்க்கிறார், இவ்வளவு மாதிரி ஒரு உத்தமியை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முதல் சின்ன வரை வண்ணதாசனுடைய பெரிய நீண்ட சிறுகதை என்று அந்த கதையை சொல்ல முடியும். அந்த கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சமீபத்தில் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு நாரணமாள்புரம் என்கிற இடத்துக்கு போனோம். அதாவது பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் என்று சொல்லுவோம். கற்றல், பங்கேற்பு கற்றல். வகுப்பறையில வச்சு பாடம் நடத்தி கொண்டிருப்பது அல்ல, மாறாக புதுமை பித்தன் ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய ஒரு கதை, புதிய கூண்டு என்கிற ஒரு கதை. கூகுள் அடிச்சு பாருங்க. அந்த புதிய கூண்டினுடைய கதை களம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாரணமாள்புரம். நாரணமாள்புரத்தினுடைய அக்ரஹாரம், நாரணமாள்புரத்தினுடைய படிக்கட்டு, நாரணமாள்புரத்திலே தூரத்திலே எரியக்கூடிய பிணத்தினுடைய மயானம், தாமிரபரணி நதியிலே மிதந்து வரக்கூடிய அழுக்கு மூட்டை, இது எல்லாவற்றையும் பற்றி புதுமை பித்தன் அப்படி கலக்கியிருப்பார். நீங்கள் எழுத்தாளராக மாற வேண்டும் என்று சொன்னால், நல்ல வாசகனாக மாற வேண்டும் என்று சொன்னால், யாரிடமிருந்து உங்களுடைய உரையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டால் பாரதியின் சொன்ன
பாரதிக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனுடைய காலனும் கிளவியும் கதையை படிச்சீங்கன்னா, அதுவும் வெள்ளக்கோயிலில் உட்கார்ந்து படிக்கணும் அந்த கதையை. வெள்ளக்கோயிலினுடைய 2 பக்கத்திலும் வயற்காடுகள், நீண்ட நெடிய வயற்காடுகள், ஒத்தையடி பாதை மாதிரி அந்த பாதை, தூரத்தில் ஒரு ஆலமரம், அங்க சுடலை மாடன், எந்த பிணம் போனாலும் அந்த முக்கில் அதை வச்சுட்டு அவர்கள் அங்கே நேர்ச்சை செய்யக்கூடிய அந்த விதம், 18 படிகளிலே அந்த பிணத்தை எல்லாம் தூக்கி கொண்டு மேலே கொண்டு போய் வச்சு எரியூட்டக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலனும் கிளையுமையும் என்கிற கதையில ரொம்ப அருமையாக, அதுவும் அந்த இடத்துக்கே போய் நம்ம அதை படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு நாரணம்மாள்புரத்தில் தாமிரவர்ணியினுடைய படிக்கட்டில் கொண்டு போய் உட்கார வச்சோம். உட்கார வைத்து 25 பிள்ளைங்க. இப்போ நான் அந்த கதையை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். எழுத்தாளர் சு வேணுகோபால் வந்திருந்தார், சுடலைமணி வந்திருந்தார். அந்த 2 பேர் முன்னிலையிலும் அந்த கதையை நான் வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க அந்த பிள்ளைகளினுடைய பார்வை அப்படியே விரிகிறது. பாருங்க, அக்ரஹாரத்தை பத்தி சொல்றார். இப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு 10 வீடு இருக்கு இல்லையா, அழிபாய்ச்சப்பட்ட வீடுகள், அந்த அக்ரஹாரம் தான் இந்த அக்ரஹாரம். கூட்டு போய் காமிக்கிறேன். படிக்கட்டுகளை வர்ணிக்கிறார். அந்த படிக்கட்டுல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. புதுமைப்பித்தன் ஓடி ஆடிய, புதுமைப்பித்தன் துணி துவச்ச, புதுமைப்பித்தன் நீராடிய தாமிரவர்ணியிலே நீங்கள் பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு சொன்னோம். அன்னைக்கு அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ தெரியாது, தூரத்தில் மயானத்திலே பிணம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த பிணத்தை பத்தி அவன் வர்ணிச்சிருக்கிறான். நண்பர்களே, காலத்தை கைது செய்யக்கூடிய கலைஞர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒளிப்பட கலைஞர்கள் தான். இங்க எடுத்திருக்காங்க இல்லையா, கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்விலே வண்ணதாசன் பேசிய உரையை இன்றைக்கு நீங்க பார்க்கணும். ஜெயந்தா ஐயா பேசிய உரையை நீங்க பார்க்கணும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வாலி பேசிய உரையை பார்க்க வேண்டும் என்றால் யூடியூபுக்கு போறோம். இன்றைக்கு அதே வேலையை இன்றைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டீங்கன்னா படைப்பாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, படைப்பு என்பது அது உள்ளத்தினுடைய குமுறல் மட்டுமல்ல. உள்ளதை சொல்லுவது படைப்பு, உள்ளத்தை சொல்லுவது படைப்பு. நல்ல படைப்பு உள்ளதை சொல்லும். வேற ஒண்ணும் இல்லை. அகம்புறம்னு ஒரு புத்தகம் ஆனந்த விடலில் வண்ணதாசன் தொடரா எழுதினார். அதுல ஒரு கட்டுரை எதுன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி சமாதானபுரத்தில் இருந்து பஸ்ஸில் கிளம்புறான். ஏடிஜே பஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 3ஆம் நம்பர் பஸ். நான் இதெல்லாம் பற்றி திருநெல்வேலி நினைவுகளில் எழுதியிருக்கிறேன். அந்த பேருந்து அங்கிருந்து கிளம்புகிறது. கிளம்பி டவுனில் போய் சந்திப்பிள்ளையார் கோயில் முக்கில் போய் நிற்குது பஸ். அவ்வளோதான். இந்த 2 இடத்துக்கும் இடையிலே நடந்த சம்பவத்தை அப்படி வர்ணிக்கிறார். அந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா உள்ள நசுங்கி போயிருக்கிறார். 130 பேர் உள்ள இருக்காங்க, காத்து இல்லை. சரியாக திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு மேலாக அந்த பேருந்து வரும்போது, நடுப்பகுதிக்கு வரும்போது கண்டக்டர் ஓடி வந்து என்ன செய்யறாருன்னா, படிக்கட்டிலே நின்று கொண்டு சட்டை பொத்தான கலட்டி ஒரு ஊது ஊதுறார். காற்று முகத்தில் அப்படி சில்லுன்னு அப்புது. அவ்வளவுதான், ஒரு வினாடி. மீண்டும் அந்த கூட்டத்துக்குள்ள போயிடுறார். வண்ணதாசன் எழுதியிருப்பார், அகம்புறம் என்கிற படைப்பிலே எழுதியிருப்பார். அதே மாதிரியாக விக்ரமாதித்தன் நம்பி, விக்ரமாதித்தனுடைய திரு உத்தரகோச மங்கை என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. எங்களுக்கு அது எம்ஏல பாடமாக எங்களுடைய பேராசிரியர் பாண்டியன் சார் நடத்துறாங்க. அந்த புத்தகத்தில் சும்மா 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 இருப்பதே சுகம் என்று அவர் எழுதியிருப்பார். ஒரு கவிதை அவர் சொன்னாலே, தம்பி வந்து அருமையாக பேசும்போது சொன்னார், இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம். ஹிந்துல நான் எழுதினேன், நகுலனின் தனிமை என்கிற ஒரு கவிதையை நான் எழுதினேன். நகுலனை வாசிக்கும் போது, அவருடைய கோட் ஸ்டாண்ட் கவிதைகளை வாசிக்கும் போது, நடுநிசி நாய்களை வாசிக்கும் போது நான் வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுறேன். மௌனியை வாசிக்கிறேன், அழியாச்சொடர்களை வாசிக்கிறேன். இது ஏதோ ஒன்றை எனக்குள்ளாக செய்து கொண்டிருக்கிறது. நெல்லையில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த இடம் என்பது பொருட்காட்சி திடல். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ராட்டினங்கள் எல்லாம் சுத்தம். அதில் டெல்லி அப்பளம் வாங்குறதுக்குன்னே இங்கே வருவோம். நம்ம ஒரு பெரிய பேப்பரில் வச்சு டெல்லி அப்பளம் கொடுப்பாங்க. டெல்லி அப்பளத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு வாசிப்போம். கடலை மடக்குகிற காகிதத்தை கூட வாசித்து வாசித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நெல்லையர்கள் இருந்து கொண்டே இருந்தோம். அந்த விக்ரமாதித்த நம்பியினுடைய கவிதைகள், மௌனியினுடைய அழியாச்சுடர், நம்முடைய சிறுவைகண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் என்கிற ஊரிலே பிறந்த எழுத்தாளர் மாதவையா எழுதிய கிளாரிந்தா என்கிற நாவல் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பாளையங்கோட்டையில சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கான பதிவு எதுன்னு கேட்டீங்கன்னா,
மாதவையா எழுதிய கிளாரிந்தா என்கிற நாவல். திவான் இங்கே வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். எங்கே புத்தகங்கள் இருக்கிறதோ அங்கே திவான் இருப்பார். அவருடைய வீட்டிலே 1.5 லட்சம் புத்தகங்கள் வைத்துக் கொண்டு அந்த புத்தகங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார் திவான் அவர்கள். நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? அந்த திவான் அவர்கள் பரிசு பெறாத பாரதி பாடல் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும். செந்தமிழ் நாடனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை, நமக்கு தெரியும். அந்த கவிதை 2வது பரிசு பெற்ற கவிதை என்று சொன்னால் நம்புவீங்களா? அப்ப முதல் பரிசு பெற்றது யார் என்று கேட்டால், முதல் பரிசு பெற்றது யார் என்றால் பெருங்குளத்தை சார்ந்த கவிஞர் மாதவையாவுடைய கவிதை தான் முதல் பரிசை பெற்றது. திருநெல்வேலி சீமையில திரும்பிய இடமெல்லாம் எழுத்தாளர்கள். ராபி சேது பிள்ளை ராஜவல்லிபுரத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனோம். அந்த கோயிலில் மேல ஒரு மணி இருக்கிறது. அவர் வாழ்ந்ததனுடைய அடையாளம் இன்னைக்கு அந்த ஊர்ல அது ஒண்ணு மட்டும்தான். ஒரு மிகப்பெரிய மணி இருக்கிறது அழகிய கூத்தருடைய ஆலயத்துல. மேல போய் பார்த்தா ராபி சேது பிள்ளை 1962 என்ற பதிவு அங்கே இருக்கிறது. அங்க முடித்துவிட்டு வள்ளிக்கண்ணன் வாழ்ந்த வீட்டுக்குள்ளாக அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனோம். அங்க அருமையான ஒரு கதை, ஒரு பெரிய மனுஷன் ஒரு கதை எழுதியிருப்பார் வள்ளிக்கண்ணன். அந்த கதையில என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜவல்லிபுரம் மாதிரியான ஒரு அழகான கிராமத்தை சங்கருடைய படத்துல கூட நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கும் கூட அப்படித்தான். நீங்க தாளையத்திலிருந்து கிளம்பி ராஜவல்லிபுரத்துக்கு போனாலும் சரி, அல்லது 4 வழிச்சாலையிலே ராஜவல்லிபுரத்துக்கு போனாலும் சரி, அழகான வயற்காடுகள், எல்லா இடங்களிலும் குளம், அங்கங்க பாத்தீங்கன்னா சுடலை மாடனுடைய திரு உருவங்கள். உள்ளுக்குள்ள போனோம் அப்படின்னா வயற்காட்டில் உழுது கொண்டிருப்பார்கள். உழுது கொண்டிருக்கும் போது அந்த கொக்கு அப்படி பாத்தீங்கன்னா விழுந்து அங்கே இருக்கக்கூடிய மீனை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கும்போது புற்றால குறவஞ்சி எனக்கு நினைவுக்கு வரும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், கமன சித்தர் வந்து வந்து காயசக்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் என்று அவன் எழுதியிருப்பான்ல, அதே ஒரு படைப்பாளியாக உங்களை அந்த ஊர் மாற்றிவிடும். அந்த ஊருக்குள்ள போறோம், மினி பஸ்ல போறோம், பச்சை கலர் EEE பஸ். உள்ள போய் வள்ளிக்கண்ணன் வாழ்ந்த வீடு எங்கன்னு கேட்கிறோம், யாருக்குமே தெரியல. அப்படி ஒருவர் வாழ்ந்தாரா தெரியல. 2 சாகித்ய அகாடமி விருதாளர்களை தந்த ஊர் ராஜவல்லிபுரம். ராஜவல்லிபுரம் பி சேதுப்பிள்ளை தான் ராபி சேதுப்பிள்ளை, ராஜவல்லிபுரம் கண்ணன் தான் வள்ளிக்கண்ணன். அங்க போய் கேட்டா தெரியல. அப்புறம் சொன்னாங்க அந்த வீடு தாங்க வளவு வீடு, அப்படி இடிக்கப்படாமல் இருந்தது. வேற ஒருத்தங்கிட்ட அந்த வீடு போயிடுச்சு. அந்த வீட்டில் போய் நின்று கொண்டு இந்த பிள்ளைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு பெரிய மனுஷி என்கிற கதையை நான் அங்கே வாசித்தேன். வாசிக்க வாசிக்க வள்ளிக்கண்ணன் எங்களோடு இருப்பதாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நண்பர்களே, ஒரு வாசிப்பு என்ன செய்யும் என்றால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன ஒரு கவிஞனை நம் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தோம். 100 ஆண்டுகளுக்கு முன் இறந்து போன பாரதியை கொண்டு வந்து நமக்கு பக்கத்துல நிறுத்தோம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் ஒரு மரத்தினை பொந்தரை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ தத்தரிகிட தித்தோம் என்று அவன் எழுதியிருக்கிறான்னா, நிச்சயமா இந்த பேனால வந்து இங்க ஊத்தி எழுதியிருக்க முடியாது. கந்தகத்தை ஊத்தி எழுதினா மட்டும்தான் இப்படி ஒரு கவிதையை பாரதியால் எழுதியிருக்க முடியும். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்ப இதை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ என்று அவன் எழுதியிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு ஒரு லட்சிய வெறியோடு இருந்திருப்பான். அந்த பாரதி, அந்த புதுமை பித்தன், அந்த கூப்பாரா, வரிசையா வாசித்துக் கொண்டே வருகிறோம். அந்த வண்ண நிலவன், அந்த வண்ணதாசன், கலாப்பிரியா, அவள் அழகா இல்லை எனக்கு தங்கையாகி விட்டாள். எல்லோருக்கும் அதிர்ச்சியை உண்டாக்கிய ஒரு கவிதை அது. கலாப்பிரியாவுடைய எட்டயபுரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த கலாப்பிரியா என்கிற மகா கவிஞன் யார் என்று நமக்கு தெரியும். இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய உருள் பெறும் தேர் பலமுறை நான் வாசித்து விட்டேன். வண்ணதாசன் சொன்னார், ஆணித்தேரை பத்தி சொன்னார். அந்த ஆணித்தேரை வச்சு அவர் நிலைன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அதுல கோமு என்கிற ஒரு சின்ன குழந்தை, 10 பருவத்தின் குழந்தை, ஒரு வயசான பெண்ணுக்கு உதவியாளராக அந்த பெண் இருப்பாள். அந்த கோமு என்கிற அந்த குழந்தை வேட்டு சத்தம் கேட்டாச்சு, தேர் இழுக்க தொடங்கிட்டாங்க. தேர் பார்க்கணும், ஆனா பாட்டி விடுவாங்களான்னு கேட்ட பாட்டி விட மாட்டாங்க. திருவிழா துட்டின்னு ஒரு துட்டு கொடுக்குறாங்க. அந்த கதையை வண்ணதாசன் வர்ணித்திருப்பார். இப்ப தேர் வந்து வாகைடி முக்கைக்கு வந்துருச்சு, இப்ப தேர் வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு அவள் கற்பனையிலே தேர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடைசியில் அவள் வந்து அந்த தேரை பார்க்க வர்றான். நிலை என்கிற கதையில அற்புதமாக எழுதியிருப்பார். விக்ரமாதித்தன் நம்பி
அதே போன்று பூமணி அவர்கள், அதாவது ஒரு கவிஞர் ஒரு படைப்பாளியை பற்றி நான் சொல்லுவதா என்று கேட்டால் இல்லை இல்லை, வாசிப்பு அனுபவம் மிக நீண்டது. பிரபஞ்சனுடைய வானம் வசப்படும் அனந்தரங்கம் பிள்ளையினுடைய டைரியை வைத்துக்கொண்டு ஒரு படைப்பை ஒரு படைப்பாளியால் உருவாக்க முடியுமா என்று கேட்டால் பிரபஞ்சன் உருவாக்கி இருக்கிறார். நீங்க பிரபஞ்சனை பாருங்க. அத்தர் வியாபாரியினுடைய வாழ்க்கையை இன்னும் பேச இருக்கிறாங்க நம்முடைய எழுத்தாளர் எஸ்ராவினுடைய படைப்புகள், யாமம் என்கிற படைப்பு, உபபாண்டவம் என்கிற படைப்பு, அவர் எழுதிய சிறுகதைகள் இருக்கு இல்லையா, அந்த சிறுகதைகளினுடைய 100 சிறுகதைகளை தொகுத்து கொடுத்திருக்கார். அந்த 100 சிறுகதைகளை நம்ம தேடி அலைந்தாலே இந்த ஆயுள் நமக்கு காணாது. அப்போ என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால், வண்ணதாசனோ வண்ண நிலவனோ அல்லது கலாப்பிரியாவோ அல்லது திவானோ அவர்கள் எதை விட்டு செல்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா, எழுத்தை விட்டு செல்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை விட்டு செல்கிறார்கள். திருநெல்வேலி வாழ்க்கையை விட்டு போறாங்க. விஞ்சய் விலாசன் ஒரு கடை இருக்கு, 100 ஆண்டுகள் ஆன கடை. அந்த கடையை புதுமைப்பித்தனுடைய கதையில நீங்க வாசிக்க முடியும். பலாமரிச்ச ஓடை, அதாவது குழந்தையை போட்டுட்டு பலாப்பழத்தை தூக்கின ஒரு ஓடை கதை இங்க ஐயா அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விஜயராகவ முதலியார் சத்திரம், ஞானமணி அம்மாள் சத்திரம், இதெல்லாம் இன்னைக்கு எங்கே உயிரோடு இருக்கிறது என்றால் எழுத்திலே உயிரோடு இருக்கிறது, வாசிப்பிலே உயிரோடு இருக்கிறது. நாம் வாசிக்க தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் இந்த 125 ஸ்டால் நமக்கு காணாது. வாசிக்க தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் நீங்க ஒவ்வொரு ஸ்டாலா போய் எந்த புத்தகம் புதிதாக வந்திருக்கிறது வாசிக்க ஆரம்பிப்பீங்க. மாலனுடைய ஜனகணமன என் ஜன்னலுக்கு வெளியே அவர் எழுதியிருப்பார். எழுத்தாளர் சுஜாதாவினுடைய கற்றதும் பெற்றதும், இது எல்லாம் இன்றைக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எனக்குள்ளே படைப்பாக, பேச்சாக, உத்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆசிரியராக நான் பொறுப்பேற்று 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த 29 ஆண்டுகளிலே தொடர்ந்து நான் செய்யக்கூடிய விஷயம் என்ன கேட்டா, மூச்சு விடுறது. அது எல்லாரும் தான் சார் பண்றோம். மூச்சு விடுறதோடு சேர்த்து என்னன்னு கேட்டா, இன்றைக்கு என்ன படைப்பு வந்திருக்கிறதோ அந்த படைப்பை வாசித்து விடுவது. சேதுபாலா வந்திருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவருடைய படைப்பு. சண்முக சுந்தரம் என்கிற ஒரு படைப்பாளர் திருநெல்வேலியில இப்ப அவருடைய புத்தகத்தை வெளியிட போறோம். அந்த படைப்பு, நெல்லையை மிக அழகான கோணத்திலே காட்டிய சுகாவினுடைய மூங்கில் மூச்சு, தாயார் சந்நிதி, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்றில் கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறது. படைப்பும் வாசிப்பும் 2 கண்கள் மாதிரியாக நல்ல நூல்களை நீங்கள் வாசிக்க தொடங்கிவிட்டால் நல்ல படைப்புகள் உங்களிடையே வந்துவிடும். காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. மணிவண்ணன் ஐயா, காவல்துறையினுடைய ஆணையாளர் திருநெல்வேலி மாநகரம் அவர்கள் ஒரு சின்ன காணொளி கொடுத்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. 1 நிமிஷம் பைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா அவர்கள் பேசிய அந்த உரை, மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு சின்ன பைட் கொடுத்திருப்பாங்க. அதுல உரை, என்னுடைய மாணவர் விஸ்காம்ல இருக்கிறார் தம்பி சுரேஷ் அவர்களோடு வண்ணதாசன் ஐயா வீட்டுக்கு போகும்போது 1 நிமிஷத்துக்குள்ளாக வண்ணதாசன் வரிசையை சொன்னார். புதுமைப்பித்தனில் ஆரம்பிச்சு இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மதார் வரை அவர் அவ்வளவு பெயர்களையும் வரிசையாக சொன்னார். இது எப்படி சாத்தியம் என்றால், வாசிக்கிறவன் எழுதுகிறவனாக இருப்பான், எழுதுகிறவன் வாசிக்கிறவனாக இருப்பான். எனவே நாம் எழுத வேண்டும் என்று சொன்னால் வாசிக்க வேண்டும். வாசிக்காத நாள் இப்புவியில் வசிக்காத நாள் என்று சொல்லி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நேரத்தினுடைய அருமை கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.